ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நவராத்திரி 6ஆம் நாள். இன்றைக்கு பராசக்திய லக்ஷ்மியோட அம்சத்தில் இந்திராணியா வழிபடணும். இன்றைய நிறம் சிவப்பு. துர்கா பூஜையில் இன்று சஷ்டம் காத்யாயனி திச்ச அப்படிங்கிற மாதிரி காத்யாயனியா வழிபடணும். இன்றைய ஸ்லோகம் மகாலட்சுமி சகசிரநாமத்திலிருந்து சிந்திப்போம். சர்வமங்கள சம்பன்னா சாக்ஷாத் மங்கள தேவதா தேகஹிருத் தீபிகா தீப்தி ஜிஹ்வ பாப பிரணாசினி. மகாலட்சுமி எல்லா மங்களங்களும் பூர்ணமாக நிறைந்தவள். மங்களங்களின் சாக்ஷாத் ஸ்வரூபம் மகாலட்சுமி. நம் உடல் மனது இரண்டிற்கும் ஒளியாக பிரகாசிப்பவள். இந்த சரீரத்தில் நாம் வாக்கால நமது நாக்கால செய்த பாவங்களை நீக்குபவள். அப்படிப்பட்ட மகாலட்சுமியை வணங்குவோம். நம்ம துர்கா பூஜையில் இன்னைக்கு பராசக்தியை காத்யாயனியா வழிபடணும். காத்யாயனிக்கு சிம்ஹ வாகனம், 4 கைகள், கட்கம்ங்கிற வாள் வைத்திருப்பாங்க. தேவியின் ஒரு கரம் அபயஹஸ்தம், ஒரு கரம் வரதஹஸ்தம், இன்னொரு கையில் தாமரை ஏந்தி இருப்பாங்க. காத்யாயன ரிஷியிடம் வளர்ந்த பார்வதிக்கு காத்யாயனின்னு பேரு. மகிஷாசுர வதத்துக்காகவே இவங்க அவதரித்ததா சொல்றாங்க. பாகவத புராணத்தில் கோகுலத்து ஸ்திரீகள்லாம் ஸ்ரீகிருஷ்ணரை அடைவதற்காக இந்த காத்யாயினி தேவிக்கு விரதம் இருந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாவை நோன்பு அப்படின்னு செய்யப்படும் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் இந்த காத்யாயினி விரதத்திலிருந்து வந்த பழக்கம்தான் அப்படின்னு கருதப்படுகிறது. தேவி மகாத்மியத்தில் இன்றைக்கு 11ஆம் அத்தியாயம் பாராயணம் பண்ணுற கிரமம். இந்த அத்தியாயம் தேவி ஸ்துதி. சும்பன் நிசும்பன் வதம் முடிந்த பிறகு தேவர்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சியுற்று அக்னி தேவனை முன்னிட்டு கொண்டு இந்திரனுடன் எல்லா தேவர்களும் பராசக்தியை தொழுது ஸ்துதி செய்தார்களாம். அதுதான் இந்த தேவி ஸ்துதி. அதை பார்க்கலாம். இப்போ சரண் புகுந்தவர்களின் துன்பத்தை துடைப்பவளே, அருள்வாய் அருள்வாய். தேவி, நீயே சராச்சரம் அனைத்தையும் காப்பவள். எல்லா வித்தைகளும் கலைகளும் உன் அம்சமே. ஒரே தாயாகிய உன்னாலேயே இந்த உலகு நிறைந்துள்ளது. எல்லா ஜீவர்களுடைய இதயத்திலும் புத்தி வடிவில் உறைபவள் நீயே. சிருஷ்டி ஸ்திதி லயம் 3க்கும் காரணமானவள் நீயே. உனக்கு நமஸ்காரம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு நாராயணின்னு ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லி தொழுதாங்களாம். தேவி அன்னவாகனம் கொண்டு பிரம்மாணியா வடிவெடுத்தவள் நாராயணியே நீதான். சூலம் கொண்ட மாகேஸ்வரி நீயே. ரிஷபத்தை வாகனமாக கொண்ட நாராயணியே. சங்கு சக்கரம் கதை வில் ஏந்திய வைஷ்ணவி வடிவு கொண்ட நாராயணியே உனக்கு நமஸ்காரம். மயிலும் சேவலும் சூழ பெரிய வேலாயுதம் தரித்த கௌமாரி வடிவெடுத்த நாராயணியே உனக்கு நமஸ்காரம். கிரீடம் தரித்து வஜ்ராயுதம் தாங்கி 1000 கண்களுடன் ஜொலிக்கும் இந்திராணி வடிவு கொண்ட நாராயணியே உனக்கு நமஸ்காரம். அந்த மாதிரி நாரசிம்ஹி, சிவதூதி, சாமுண்டா தேவி, ஸ்வதா தேவி, மகாராத்திரி, மகாமாயை ஒவ்வொரு வடிவத்தையும் நீ இந்த வடிவத்தில் இருக்கிற நாராயணி தான், உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்துதி சொல்கிறாங்க. சிறந்த மேதாதேவி சரஸ்வதி ரூபம் கொண்ட நாராயணி நீதான். துன்பம் துயரம் தடை இவற்றிலிருந்தெல்லாம் எங்களை காக்கும் துர்காதேவியே, நீயும் நாராயணியோட அம்சம்தான், உனக்கு நமஸ்காரம். அழகு மிகுந்ததும் 3 கண்களை உடைய உனது முகம் எங்களை காக்க வேண்டும் காத்யாயினி தேவியே நமஸ்காரம்னு
தேவிய ஒவ்வொரு வடிவத்திலையும் துதிக்கிறாங்க. அவங்க ஸ்துதிய கேட்டுட்டு தேவி கூறியது, தேவகணங்களே, உலகத்திற்கு உபகாரமாக எந்த வரம் வேண்டுமானாலும் நீங்க இப்ப கேட்கலாம். வரம் அளிப்பவளாகிய நான் அதை தருவேன் அப்படின்னு தேவி சொல்லவும் தேவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு எப்போதெல்லாம் அசுரர்களால் துன்பம் நேருமோ அப்போதெல்லாம் தேவி நீ அவதரித்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதற்கு தேவி அப்படியே ஆகட்டும் என்று வாக்களித்தாள். 16வது அத்தியாயம் தேவி மகாத்மியம் நிறைவு பெற்றது. அடுத்ததா நம்ம நவாவரண கீர்த்தனையில இன்றைய தினம் 6வது ஆவரணம், அதை பற்றி சிந்திக்கலாம். இந்த 6வது ஆவரணத்துக்கு அந்தர் தசாரம் அப்படின்னு பேரு. 10 முக்கோணங்களை கொண்டது. இந்த சக்கரம் சர்வ ரக்ஷாகர சக்கரம். யோகினி நிகர்ப யோகினி, ஈஸ்வரி திரிபுரமாலினி. இந்த ஆவரணத்துக்கான 10 சக்திகள் சர்வஞா, சர்வசக்தி பிரதா, சர்வைஸ்வர்ய பிரதா, சர்வ ஞானமயி, சர்வானந்தமயி, சர்வ ரக்ஷஸ்வரூபிணி. இந்த மாதிரி 10 சக்திகள் அலங்கரிக்கிறாங்க. இந்த 6வது ஆவரணத்தை முத்துசுவாமி தீட்சிதர் புன்னாகவராளி ராகத்தில் வர்ணிச்சிருக்காரு. கமலாம்பிகாயா ஸ்தவ பக்தோகம் சங்கர்யா ஸ்ரீகர்யா சங்கீத ரசிகாயா ஸ்ரீ அப்படின்னு தொடரும். இந்த 6வது ஆவரண கீர்த்தனையில் தீட்சிதர் சொல்றாரு, கமலாம்பிகா தாயே, உன் பக்தனாகிய நான் எல்லா மங்களங்களும் அருள பெற்றிருக்கிறேன். எல்லா செழிப்புகளும் நல்ல தெய்வீக இசையை அனுபவிக்கும் அருளும் பெற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கீர்த்தனைய இப்ப நம்ம கேட்கலாம். கமலாம்பே காயா ஸ்தவ பக்தோ அம்ப ஸ்ரீ கமலாம்பே காயா ஸ்தவ பக்தோ சங்கர்யா ஸ்ரீ கார்யா சங்கர்யா ஸ்ரீ கார்யா சங்கீத ரசிகா ஸ்ரீ கமலாம்பே காயா ஸ்தவ